அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிட்ட நம்ம மாணவர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். என்ன கோரிக்கை அப்படின்னா, முதல்ல இந்த கோரிக்கையை பார்த்த உடனே என்ன அப்படின்னா, இந்த கோரிக்கை வச்சு அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் தேவையில்லாதானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. முதல்ல இந்த கோரிக்கையை வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரியா? என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். இப்போ எதுக்காக இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கணும், இந்த ஒரு இது வரும். எதுக்காக இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கணும்? ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ ஆட்சி மாற்றம் கவர்மெண்ட் நியூ கவர்மெண்ட் வந்திருக்குது. அப்போ இந்த விஷயம் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேருது அப்படின்னா கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்படி பரிசீலனை செய்கிறாங்க அப்படின்னா எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது மாணவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம், எல்லா மாணவர்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4ல் கேள்வித்தாளோட தரம். சரியா? குரூப் 4 நீங்கள் கேள்வி கேட்குறீங்கப்பா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வித்தாளோட தரம் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கடைசி 2 வருடங்களாக, நான் நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், கடைசி 2 வருடங்களாக நீங்கள் 2023 வரைக்கும், 2023க்கு முன்னாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வித்தாளில் இவ்வளோ கடினமான கேள்வித்தாள் பார்த்தது கிடையாது. ஆனால் 2023க்கு அப்புறம் கடைசியாக 2 குரூப் 4 எக்ஸாம், இந்த குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா அந்த கேள்வித்தாளோட தரம், முக்கியமாக பொது தமிழில் அந்த கேள்வித்தாள் பார்த்திங்க அப்படின்னா ஓலைச்சுவடி அளவுக்கு போயிருக்கு. அதாவது நம்ம கேள்வி ஓலைச்சுவடியை தோண்டி எடுத்து, ஓகேவா, அகழ்வாராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இது அப்போ கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம், அப்போ தமிழை நல்லா படித்து எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். படிச்சுட்டு எழுதலாம் தான். ஆனால் அந்த அவுட் சோர்ஸ் புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் 49 புத்தகங்கள் போகுது. எப்படி ஒரு மாணவனால் படிக்க முடியும்? சரியா? அதுவும் ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள ஒரு வேலைக்கு இவ்வளவு கடினமான தமிழ் கேள்விகள் தேவையா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. சரியா? இதுக்கு முன்னால் இது முதல் தடவை இல்லையே. இதுக்கு முன்னாலலாம் பார்த்திங்க அப்படின்னா 2023 வரைக்கும் இந்த மாதிரி கடினமான கேள்வித்தாள் ரொம்ப கடினம்லாம் கிடையாது. இப்போ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, குரூப் 4ல் பொது தமிழ் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க தெரியுமா? 90% அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து கேட்பாங்க. அதாவது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் குரூப் 4 சிலபஸில் உள்ளதை வச்சு பள்ளி பாடப்புத்தகத்தில் கேள்வி கேட்பாங்க. எத்தனை? 90%. வெறும் ஒரு 10% தான் எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னா வெளியே இருந்து கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதை படிக்கிறதுக்கே நம்ம மாணவர்களுக்கு நேரம் எடுத்துக்கும். சரியா? ஆனால் இப்போ எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல. பாதிக்கு பாதி. சரியா? பாதி கேள்விகள் புத்தகத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி கேள்விகள் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி தான். சரியா? அப்போ கடந்த ஒரு 2 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா இந்த கேள்வித்தாளோட தரம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 அளவுக்கு இருக்குது. இப்போ குரூப் 1க்கு குரூப் 2க்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அதோட பணியோட தன்மை அந்த மாதிரி இருக்குது. குரூப் 1 குரூப் 2 நம்மளுக்கு பட்டதாரி லெவல், சரியா, டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனால சரி, ஓகே, அதில் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குரூப் 4க்கு இவ்வளோ கடினமான கேள்விகள் தேவையா அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா? தேவையில்லாத ஒரு விஷயம்னா, அதுவும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு தரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ, ஒரு டைப்பிஸ்ட்டோ, ஒரு ஸ்டெனோவோ, ஒரு விஏஓவோ நம்ம ஆக போகிறோம். சரியா? இப்போ அதுக்காக இவ்வளோ தோண்டி எடுத்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? கண்டிப்பாக மாணவர்களும் அப்படி தான் நினைப்பாங்க. எவ்வளோ படிக்கிறது? ஒரு மாணவனோட அத்தனை புத்தகத்தை படிக்க முடியுமா? இப்போ பொது அறிவில் பார்த்திங்கன்னா, பொது அறிவியலில் பார்த்திங்க அப்படின்னா கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதில் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அடிப்படை உரிமைனா அடிப்படை உரிமை தான், அது படித்து தான் ஆகணும். அதில் வேறு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தமிழில் அப்படி இல்லையே. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான மொழி. அதை படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆயில் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழில் சிறப்புகள் நிறையா இருக்குது. அத்தனை சிறப்புகள் நம்ம படிக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? படிக்க முடியாது இல்லையா? அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். விஷயம் அதுதான். சரியா? இல்லை, இதுதான் முழுமையான விஷயம். குரூப் 4க்கு எங்களுக்கு கேள்விகள் முக்கியமாக அந்த தமிழில் கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் நீங்கள் கேளுங்க. 10ஆம் வகுப்பு தரம், 10ஆம் வகுப்பு மாணவன் எப்படி இருக்குமோ, அல்லது 10ஆம் வகுப்பு கேள்விகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு கேளுங்க. சரியா? அப்படி கேட்குறீங்க அப்படின்னா நம்ம மாணவர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா
பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, வேலையும் வந்து வாங்குவாங்க. இப்படி படிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நாட்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து பாஸ் ஆகுமா, நம்ம வந்து நம்மளுக்கு வேலை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாகும். அதனால் இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசீலனை பண்ணணும். குரூப் 4க்கான இந்த கேள்வித்தாளோட தரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தரம்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் எங்களுக்கு வந்து கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற அந்த குரூப் 1 லெவலில் எங்களுக்கு வந்து வேண்டாம். சரியா? நீங்கள் குரூப் 1க்கு அப்படி வந்து கேளுங்க, குரூப் 2க்கு அப்படி வந்து கேளுங்க. ஆனால் இங்கே அது வந்து வேண்டாம். ஏன்னா கடைக்கோடி, அதாவது தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடி மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்வுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது அதிகபட்சமாக குரூப் 4 தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எழுதுகிறாங்க. அதில் கண்டிப்பாக வந்து 5லேருந்து 10 லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து படிச்சுட்டு வந்து எழுதுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களோட கனவுலலாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியா? அது வந்து எதுவுமே வந்து நல்லா படிச்சுட்டு எழுதுறவனுக்கு தான் அதோட வழி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். சும்மா நம்ம சொல்கிறதுக்காக வந்து இல்லை. நீங்கள் நல்லா படிச்சுட்டு நீங்கள் அந்த கேள்வித்தாளை பார்க்குறப்ப உங்களுக்கு மண்டை அப்படியே வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டால் குழம்பும் இல்லையா? அதே மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து உள்ளாகும். அது வந்து நல்லா படித்து எழுதுனவனுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். அப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசீலனை வந்து பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதில் தமிழில் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? தமிழ் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதிகமாக யார் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் எழுதுறவங்க தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. தமிழில் எழுதுறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அது என்ன வகையில் அப்படின்னு சொல்லி தெரியல. அது வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் தரலாம். தமிழில் எழுதுறவங்களுக்கு முக்கியத்துவம் தரலாம். அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன். சார் இதெல்லாம் வந்து கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு சப்போஸ் கிடைச்சிடாதா, ஒரு மாற்றம் வந்து கிடைச்சிடாதா அப்படிங்கிறதான். இப்போ ஆந்திராவில் இந்த ஒரு சில மாநிலங்கள்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் குரூப் 1க்கு வந்து கொடுக்கலாம். அதனால் நிறையா மாணவர்கள் வந்து பயன்பெறுவார்கள். சரியா? அடுத்து காலி பணியிடங்கள் கூட வந்து ஒரு விஷயம் வந்து கிடையாது. கரெக்டான காலி பணியிடங்கள் நீங்கள் வந்து கொடுங்க, ஓகே. அது நீங்கள் கூட கொடுங்க, குறையாக கொடுங்க, அது வந்து விஷயம் வந்து கிடையாது. ஆனால் காலி பணியிடங்களை நீங்கள் வந்து அறிவிச்சிருங்க. அது எங்களுக்கு வந்து தேவை. சரியா? நீங்கள் வந்து அறிவிக்காமல் விட்றாதீங்க. அடுத்து இந்த கேள்வி, இந்த சிலபஸில் ஏன் இவ்வளவு மாற்றம்? சிலபஸ் இருக்கு இல்லையா? இந்த சிலபஸில் ஏன் இவ்வளவு மாற்றம் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரீங்க? இப்போ கடைசியாக இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8-9 வருடமாக வந்து இந்த இதில் டிஎன்பிஎஸ்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய மாற்றங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஆளாளப்பட்ட யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை அடிக்கடி மாற்றுறது வந்து கிடையாது. சரியா? அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு சிலபஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆளாளப்பட்ட யூபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க எப்படி வந்து, அதுக்காக நான் வந்து குறை சொல்லலை, பட் ஏன் இவ்வளோ மாற்றம்? மாணவர்களோட மனசை வந்து ஏன் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சுத்த விட்றீங்க. ஏன் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ புதுசாக வேறு வந்துட்டாங்க, ஏதாவது சிலபஸ் வந்து மாற்றி விட்றாங்கடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு சிலபஸ்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லைப்பா. சரியா? சிலபஸ்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. கேள்வித்தாளோட தரத்தை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து கேளுங்க அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கையை வந்து இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இது வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சப்போஸ் ஒரு எம்எல்ஏவாக கூட இருக்கலாம், ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இருக்கலாம். தெரிஞ்சவங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லைனா யாரையாவது ஒரு ஆளை வச்சு தெரிஞ்சவங்க வந்துருக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு காதில் வந்து போட்டு வைக்கலாம், எப்போ அந்த மாதிரி டிஎன்பிசின்னு ஒன்று இருக்குது, சரியா, நீங்கள் அங்கே ஏதாவது ஒன்று பேசுங்க, சரியா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணலாமே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது போக நம்மளுக்கு முதல்வரோட அந்த நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அதனால் அதில் நீங்கள் வந்து கோரிக்கை வந்து வைக்கலாம், மெயில் வந்து அனுப்பலாம். சரியா? அடுத்து அந்த அமைச்சர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே வந்து மெயில் வந்து பண்ணலாம், இல்லை அப்படின்னா மெசேஜ் வந்து பண்ணலாம், இல்லைனா அந்த அமைச்சர் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் கூட ஒரு மனு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். சரியா? எதுக்காக அப்படின்னா சரி ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பார்ப்போம், நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தரணும். சரியா? அது வந்து அட்லீஸ்ட் பரிசீலனையாவது பண்ணணும். இது கேட்கலாம் ஒரு சில பேர், டிஎன்பிசி அப்படிங்கிறது அட்டானமஸ் பாடி, அது எப்படி வந்து நீங்கள் வந்து இவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அட்டானமஸ் பாடி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும்
ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுறாதா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரியா? ரைட். இதில் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த முதல்வரோட அந்த எண் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றி.